ஹாய் ஹலோ வெல்கம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து லீட் கோடில் பில்ட் அரே ஃப்ரம் பெர்மிட்டேஷன் அந்த கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஈஸி கொஸ்டின் தான். ஸோ இந்த கான்செப்ட்டுக்கு மோஸ்ட்லி இங்கே வந்து நம்ம வந்து சிம்பிள் தான். இங்கே வந்து ஒரு லாஜிக் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த லாஜிக் அப்படியே இம்ப்ளை பண்ணால் போதும், நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்துடும். ஸோ என்னென்னா அவங்க வந்து ஒரு இன்புட் கொடுத்துருக்காங்க, இன்புட் அரே கொடுத்துருக்காங்க. அந்த அரேவை அவங்க சொல்கிற இந்த பெர்மிட்டேஷனில் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். அதாவது இன்னொரு அரேயில் அரேஞ்ச் பண்ணி அதை பில்ட் பண்ணி அதை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஸோ இதில் வந்து என்னென்னா இது வந்து ஒரு இது வந்து ஒரு பில்ட் அரே மெத்தட். இந்த மெத்தடில் வந்து நம்மளுக்கு வந்து இன்ட்டு நம்ஸ்னு ஒரு அரே வந்து இன்புட்டாக கொடுக்குறாங்க. நம்ம வந்து ஒரு அரே வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம், இன்ட் அரேவை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ ஆக்சுவலாக இந்த லாஜிக் வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம இந்த 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 எக்ஸாம்பிளே கூட எடுத்துக்குவோம். ஸோ ஆக்சுவலாக என்னது, நம்ஸ் ஈக்குவல் டு 0, 2, 1, 5, 3, 4 இப்படின்ட்டு இருக்கா? ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா, நம்ம இங்கே இருக்க லாஜிக்கை அப்படியே போட்டாலே போதும். சரி, ஆன்சர் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் 5. இதுதான் ஆக்சுவலாக அவங்க சொல்கிற பெர்மிட்டேஷன், நம்ம எப்படி இன்னொரு அரே பில்ட் பண்ணணுன்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ ஐட்ரேஷன் வச்சுக்கோங்க. ஐனாலே ஐட்ரேஷன் ஒர்க் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட் ஐட்ரேஷன் என்னது, 0. ஸோ நம்ஸ் ஆஃப் 0. ஸோ நம்ஸ் ஆஃப் 0னா ஆக்சுவலாக என்னது, நம்ஸ் ஆஃப் 0னா 0 தான். ஸோ அப்போ வந்து என்னது, நம்ஸ் ஆஃப் 0 நீங்கள் திரும்ப வந்துடும். அப்போ திரும்ப இது நம்ஸ் ஆஃப் 0னா 0. ஸோ இதுதான் ஃபஸ்ட் எலமெண்ட். ஸோ ஓகேவா? நான் வந்து இங்கே வந்து ஆன்சர்னு போட்டு அதில் வந்து இந்த அரேவை ஸ்டோர் பண்ணுறேன். 0ன்ட்டு இது வந்துடுது. சரியா? அடுத்து செகண்ட் நம்ஸ் ஆஃப் ஐட்ரேஷனில் 1ன்னு வருது. ஸோ நம்ஸ் ஆஃப் 1ல் என்ன இருக்குது, 0, 1, 2 இருக்குது. அப்போ இங்கே வந்து 2ன்னு வரும். ஸோ நம்ஸ் ஆஃப் 2 என்னது, நம்ஸ் ஆஃப் 0, 1, 2 செகண்ட் இண்டெக்ஸில் வந்து 1 இருக்குது. ஸோ 0க்கு பதில் 1. ஸோ அரேயில் வந்து 1 ஆட் ஆகும். சரியா? இப்போ அடுத்து வந்து ஐட்ரேஷனில் 1க்கு அடுத்து என்னது, 2. ஸோ 2 நம்ஸ் ஆஃப் 2ல் என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ 1 இருக்குன்னா அப்போ இங்கேயும் 1, இங்கே 1 வரும். நம்ஸ் ஆஃப் 2 வந்து 1னா அப்போ இங்கே வந்து 1 வந்துடும். ஸோ இப்போ வந்து இது நம்ஸ் ஆஃப் 1ஆக இருக்குது. நம்ஸ் ஆஃப் 1 என்னது, 0, 1, 2. ஸோ இது இங்கே வந்து 2 வந்துடுது. ஸோ இப்போ வந்து அடுத்து ஐட்ரேஷன் நம்ஸ் ஆஃப் 3. நம்ஸ் ஆஃப் 3 என்னது, 0, 1, 2, 3, 5 இருக்குது. ஸோ 5. ஸோ இப்போ வந்து நம்ஸ் ஆஃப் 5 கண்டுபிடிக்கணும். 0, 1, 2, 3, 4, 5. ஸோ அது வந்து 4. ஸோ 4 வந்துடுது. இதே மாதிரி தான் அடுத்த ஐட்ரேஷனில் நம்மளுக்கு 5 வரும். அதுக்கு அடுத்த ஐட்ரேஷனில் வந்து நம்மளுக்கு வந்து 3 வரும். ஸோ இந்த மாதிரி தான் போகும். ஸோ இப்போ வந்து நம்ம இதே லாஜிக்கை அப்படியே நம்ம வந்து கோட் அடிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே வாங்குகிற அரே வந்து அரேயோட லென்த் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ நம்ஸ் டாட் லென்த். ஸோ அரே லென்த்தில் வந்து நம்ம இந்த ப்ராக்கெட்ஸ் போட தேவையில்ல ஜாவாவில். அதாவது இந்த ப்ராக்கெட்ஸ் போட தேவையில்ல. ஸோ இப்போ நம்ம வந்து ஆன்சர் அனுப்ப போகிற அரேயும் இன்ஸ்லைஸ் பண்ணிக்குவோம். ஈக்குவல் டு நியூ இன்ட் n. இப்போ வந்து நம்மளோட ஐட்ரேஷன் யூஸ்வலாக ஈக்குவல் டு 0ன்னு ஆரம்பிச்சுக்கிறோம். i is less than n, i ++ போட்டுக்கிறோம். i இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஆன்சர் ஆஃப் i ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் i. நம்ம இங்கே இருக்க அந்த லாஜிக் அப்படியே இங்கே டைப் பண்ணுறோம். ஸோ ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் உங்களுக்கு காலேஜில் வர கொஸ்டின்ஸ்க்குமே இந்த மாதிரி ஈஸியாக கூட ஆன்சர் இருக்கும். நம்ம ரொம்பலாம் யோசிக்க தேவையில்ல நிறையா மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ ரன் பண்ணுவோம்.
ஸோ அப்படியே சன் பண்ணி பார்ப்போம். பாஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ ஓகே, ஸோ உங்களை நெக்ஸ்ட் லீட் குட் கொஸ்டின்ஸில் பார்க்குறேன். பை, டேக் கேர்.